வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் இருக்க பீக்கோ பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பீக்கோ பார்க் ஏற்காட்டில் இருந்து 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே பகோடா வியூ பாயிண்ட் போகிற வழியில் தான் இருக்குது. இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா புத்த சிலை இருந்துச்சு. அப்படியே மழை சாரல் மாதிரி ஃபவுண்டைன் சூப்பராக பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர்டு இருந்துச்சு, அதில் எது ஃப்ரீ எதில் பே பண்ணி பார்க்கணுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போனால் நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம், அரிய வகை அனிமல்ஸ்லாம் கூட பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே பேர்ட்ஸ்லாம் நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணணுன்னா மட்டும் 100 ருபீஸ் பே பண்ணணும். தென் கிட்ஸுக்கும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. உள்ளே போனால் ஹார்ஸ் ரைட் போகலாம், மினி பஸ் இருந்துச்சு, அதுலேயும் போகலாம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஒர்த்தாக இருக்கும் இந்த இடம். அப்படியே உள்ளே போனால் பேர்ட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு உள்ளே போனோம். நம்ம கையில் பேர்ட்ஸ்க்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. அதை கையில் வச்சுருந்தால் பேர்ட்ஸ்லாம் நம்ம கையில் வந்து அழகாக உட்காருது. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அதுவே நம்ம கொடுத்த மணிக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்ஸு, ஃபிஷ்ஷு, டாட்டா ஐஸ்னு இன்னும் பேர் தெரியாத நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிக்கவே எப்படியும் ஒரு 3 hours ஆகிடும். என்ன பண்ணுற? அதுவே இழுத்துட்டு போயிடுச்சு, கீழே விழுந்தது. அப்புறம் நான் இவ்வளோ நேரம் நீட்டிட்டு இருக்கேன், அது சாப்பிட மாட்டேன். டாய் இங்கே பாரா. மேலே அப்படியே போகிறேன். மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரிச், ஈமு கோழிக்கெல்லாம் கூட ஃபீட் பண்ணோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மக்களே. பிடிச்சிக்கோ என்னங்க. அண்ட் கிட்ஸ் விளையாட ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் என்ட்ரன்ஸ்லேயே கேன்டீன் கூட இருக்குது. ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, ஜூஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தான பிளேஸு. நாங்கள் ஒரு 3 hours நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏற்காடுக்கு வந்தால் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பீக்கு பார்க்குக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாடா பாய்.